நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை தங்களின் 50 ஆண்டு துறவற ஆண்டின் நிறைவினை சிறப்பிக்கும் நன்னாள். இந்த 50 ஆண்டுகளில் நிகழ்ந்த இறை அருளின் பொழிவிற்கு இன்று இந்த பொன்விழா சிறப்பு நிகழ்வு. எளிய மனிதர்களான இவர்களை தம் கருவிகளாக்கி எம் சபையிலும் திரு அவையிலும் சமுதாயத்திலும் இறைவன் ஆற்றிய நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். பொன்விழா திருப்பலி நிறைவேற்றி என் சகோதரிகளுக்கு ஆசி வழங்க வந்திருக்கும் ஒவ்வொரு அருட்தந்தையர்களையும் மன மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். மேலும் இவர்களுக்காய் ஜெபிக்க கூடியுள்ள என் அருட் சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Ah
உறுப்பினராக மேலும் திருச்சி மாகாணத்தில்
கொண்டே போகலாம். சிலந்தி போல முயற்சி கொண்டு கடவுளின் ஒளி ஏந்தி உருகும் மெழுகாய் வாழ்ந்து பிறரின் ஒளியாகிக் கொண்டிருக்கும் நீர் வாழ்க பல்லாண்டு. ஆம், கடவுளுக்காக இன்று வரை சீரியதொரு பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இவர் நீண்ட ஆயுள் பெற்று பற்பல நன்மைகளை இறைவனின் மகிமைக்காக புரிந்திட வாழ்த்தி வேண்டிடுவோம். மண் வாசனை மாறாமல் மலர்கள் மழை பொழிய ஆதவன் அகிலால காற்று கீதமாய் இசைக்க இந்த அதிசய காலை ஒரு மலர்ச்சியின் மாயம். திண்டுக்கல் அது ஒரு பிரமிப்பின் தாயகம். ஆம், இவ்வழகிய திண்டுக்கல் மாவட்டத்தில் பசுமை நிறைந்த மலையடிப்பட்டி மண்ணில் திரு சின்னப்பன் மற்றும் திருமதி அன்னம்மாள் அவர்களுக்கு 1953 ஏப்ரல் 11ஆம் நாள் கடைக்குட்டியாக மலர்ந்த மகரந்தம்தான் நம் விழா நாயகி அருள் சகோதரி லியா. பெற்றோரின் அன்பு மடியில் முத்தாய் தவழ்ந்து சகோதர சகோதரிகளின் பாசத்தில் திளைத்த இவரை இறைவன் முன்குறித்து வைத்திருந்தார். இவருடைய பெற்றோரின் பக்தியும் விசுவாசமும் இவரின் பிஞ்சு இதயத்தில் இறை அழைத்தல் எனும் விதையை தூவியது. தனது இளம் வயதிலிருந்தே இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவருக்காக பணி செய்ய ஆசை கொண்டார். இவரது உறவினரான அருள் சகோதரி ஜோஸ்பின் குளூனி சபையின் ஆசிரியர் பணியை திறம்பட செய்து கொண்டிருந்தார். அவரின் சாட்சிய வாழ்வு மூலமாகவும் அவரது பெரியப்பா அருள் பணியாளர் AM ஞானப்பிரகாசம் அவர்களின் வழிகாட்டுதலின் மூலமாகவும் புனித சூசேப்பர் குளூனி சபையில் அருள் சகோதரியாக ஆசை போட்டு தனது 18ஆம் வயதில் திண்டிவனத்தில் உள்ள அருள் கன்னியர் பயிற்சி இல்லத்தில் காலடி எடுத்து வைத்தார். மிகுந்த ஆர்வமுடனும் பக்தியுடனும் தனது பயிற்சி காலத்தை முடித்த இவர் 13/7/1974 அன்று தனது முதல் வார்த்தை பாட்டை அர்ப்பணித்தார். இளம் துறவியாக அன்று வலம் வந்த இவர் முதியோர்களை பராமரிப்பதிலும் கணக்குகளை கையாள்வதிலும் சிறந்து விளங்கினார். அதற்கு தேவையான படிப்புகளையும் பயின்று தேர்ச்சி பெற்றார். அன்னை ஆண்மரியின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டு அவரது அடிச்சுவற்றில் இயேசுவின் வழி நடக்க இதோ வருகிறேன் என கூறி 31/5/1980 அன்று தனது இறுதி வார்த்தை பாட்டை அர்ப்பணித்தார். அதன் பின்னர் புதுச்சேரி, லாஸ்பெட், சாத்தான்குப்பம், செய்யூர், திண்டிவனம், மரியபவன் மற்றும் செயின்ட் பாசில் என பல்வேறு இடங்களில் வெவ்வேறு இல்லங்களில் கணக்காளராகவும் தாளாளராகவும் மாநில நிதி திட்டக்குழு உறுப்பினராகவும் லே அசோசியேட் ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். அது மட்டுமல்லாமல் பங்கு பணிகளை முழு மனதோடும் ஆர்வத்தோடும் செய்து வந்தார். எம் பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்கள் அனைத்திலும் துரிதமாக திட்டம் வகுத்து சிறப்பான சுவையான உணவு வழங்குவதில் இவர் மிகுந்த திறமையுடையவர். அவரிடம் உதவி கேட்டு வருபவர் எவரும் வெறுங்கையராய் சென்றதில்லை. போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்றவர்கள், கைப்பெண்கள், அனாதைகள் என இவர் உதவிக்கரம் நீட்டிய பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது. சகோதரியிடம் அன்பும் அக்கறையும் காட்டி திருப்பலியையும் ஜெபத்தையும் ஆயுதமாய் ஏந்தி கீழ்ப்படிதல், கற்பு, ஏழ்மை என்னும் வார்த்தைப்பாடுகளை ஆடையாக கொண்டு ஓய்வு என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் திரு அவைக்கும் எம் சபைக்கும் இவர் செய்த நன்மைகள் ஏராளம். சுறுசுறுப்பு
சுருக்கமாய் அணிவகுத்து செல்லும் எறும்பு போலவும் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சி போலவும் தனது சேவையிலும் வாழ்விலும் ஒரு எடுத்துக்காட்டாய் விழிந்து கொண்டும் இருக்கிறார். நம் பொன்விழா நாயகி இன்று வரை இவருக்கு கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து இனிவரும் காலங்களில் கடவுளோடு கைகோர்த்து நடந்திடவும் இவருக்கு நல்ல உடல் உள்ளம் நலம் நல்கிடவும் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி இறைவனிடம் வேண்டி மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணீரான புனிதமரியாதை வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள எம் சகோதரிகள் லியா ரோசரி மீது நீர் காட்டிய கனிவிரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் அது மாட்சிக்கும் மீட்பின் செயல்களுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள்தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். லேவியர் ஆகமத்திலிருந்து வாசகம். யூபிலி மீட்பின் ஆண்டு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை தேடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்டுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும்பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதீர்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் வாழ்வின் முதலே இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன்.
நமக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம், இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இயேசுவிலே பிரியமான என் அருமை சகோதர சகோதரிகளே, 50 ஆண்டுகள் துறவற வாழ்வில் இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பொன்விழா காணுகின்ற அருட் சகோதரி ரோசரி அவர்களே, அருட்சகோதரி லையா அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய இறை சமூகத்தின் பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். அருட்சகோதரி ரோசரி அவர்களே, உங்களது தலைமைத்துவத்தால் தலைமை பண்புக்கு மெருகேற்றப்பட்டது. அருட்சகோதரி லையா அவர்களே, நீங்கள் பென்சில் எடுத்தால் அதுவரையில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த எண்களும் கூட உங்கள் முன் அணிவகுத்து நிற்கும். அப்படிப்பட்ட கணக்காளராக வாழ்ந்திருக்கிறீர்கள். இன்று இந்த பொன்விழா நாளிலே எவ்வாறு நாம் அதிக பலன் தந்து தந்தைக்கு மாட்சி அளிக்க முடியும் என்பதை பற்றி விவிலிய பின்னணியில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் வாசகம், 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நிலத்தை வாங்கினால் இந்த பொன்விழா காணும் வரை அந்த ஆண்டின் அந்த நிலத்துடைய மதிப்பு மிக மிக அதிகம். அப்படித்தான் இந்த 2 நிலங்களையும் கடவுள் 50 ஆண்டுகளுக்கு முன் தனதாக்கி கொண்டு விட்டார். அதற்கு அவர் மிக மிக அதிகமாக விலை கொடுத்து வாங்கிவிட்டார். என்ன விலை? துறவரம் என்ற வேலி அமைத்து அந்த நிலத்தை பண்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் 100 மடங்கு பலன் தருகின்ற, பலன் தர வேண்டிய அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் அருள் செல்வங்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து இதுவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக இந்த நிலம் ஆண்டவருக்கு 50 ஆண்டுகளாக சொந்தமாக இருந்திருக்கிறது. அப்படி ஆண்டவன் இவர்கள் கொடுத்த விலை என்ன? பவுலடியார் சொல்வது போன்று, உங்களை மீட்பதற்காக என்ன விலை கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கே சொல்லுவார், மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியின் திரு ரத்தம் என்று. இல்லை, அதைவிட மேலாக இன்று இயேசு ஆண்டவர் தன்னையே இவர்களுக்கு கொடுத்து, தன்னையே இவர்களுக்கு விலையாக்கி இந்த நிலத்தை தனதாக்கி கொண்டு விட்டார். பவுலடியார் சொல்லுவார், ரோமேயர் திருமுகம் 8:30, யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை தேர்ந்தெடுத்தார், யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்களை தமக்கு உரியவர்களாக மாற்றினார், தகைமையை கொடுத்தார். எப்படி இருக்குன்னா, லவ் பண்ணுறவன் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அவனுக்கு அழகாக தான் தெரியும். அது மூக்கு அழகு, பல் அழகு, உதடு அழகு, முக அழகு, கருப்பாக இருந்தால் அழகுன்னு சொல்லுவான். ஆனால் திருமணம் முடித்த பிறகுதான் திருமணம் ஆனது நீ அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி ஆண்டவன் இவர்கள் 2 பேரையும் அழகானவர்களாக பார்த்தார், அழகானவர்களாக ஆக்கிவிட்டார். அவரது பார்வையில் இவர்கள் மிக மதிப்புக்குரியவர்கள். ஆண்டவனுடைய கரத்திலே மணி மகுடமாக ஆண்டவன் தேர்ந்தெடுத்தார், அரச மகுடமாக ஏற்றுக்கொண்டார். பியூலா என்று சொல்லுகின்ற மனம் முடித்தவர்களாக இவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆகவே கடவுள் இவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே இவர்களை தமக்கு சொந்தமானவர்களாக, மனவாட்டிகளாக மாற்றிவிட்டார், ஏற்றுக்கொண்டு விட்டார். அதற்கு என்ன தேவையோ அத்தனை அணிகலன்களையும் அணிவித்து அழுது பார்த்து கொண்டே இருந்தார். பல சமயத்தில் அருட்சகோதரி அர்ப்பண நாளிலே நீ இயேசு ஆண்டவர் எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, எங்களது மணவாளனாக நினைக்கிறேன் என்று சொல்லுவாங்க. இயேசுவை நான் மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறேன். அது என்ன ஒருதலை காதலா? என்னைக்கா சேசுனார் ஏம்மா நான் உன்னை அன்பு செய்ய சொன்னாராம், இதுவரைக்கும் அன்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு சத்தத்தையும் காணும். ஆனால் ஆண்டவன் தான் முதலிலே ஒருவழி காதலாக உங்களை
உங்கள் மேல் அன்பை பொழிந்தார். நாம் அவருக்கு பதில் செலுத்தும் வரையில், செலுத்திக் கொண்டு இருக்கும் வரையில் அது இருவழி அன்பாக இருக்கும். இல்லை என்றால் நாம் செலுத்துகின்ற அன்பிலே சற்று குறைவு ஏற்படும் பொழுதெல்லாம் அது ஒரு வழி அன்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே சொல்கிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஏமா, நான் உங்களோடு ஏற்கனவே இணைந்து விட்டேன், மனவாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனது காதலை அன்பை கொட்டிவிட்டேன், முழுவதுமாக என்னை உங்களுக்கு பரிசாக கொடுத்து விட்டேன். இந்த விளைநிலத்திலே 100 மடங்கு பணம் தருகின்ற அளவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதுதான் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நாம் அவரோடு இணைந்திருப்பதற்கு முன்னதாகவே இயேசு ஆண்டவர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இணைந்திருந்து கொண்டே இருக்கிறார். என்னோடு இணைந்திருந்து இல்லாதவன் வெட்டி எறியப்படுவான், என்னோடு இணைந்திருப்பவன் மிகுந்த கனி தருவான். எல்லாரும் கனி கொடுக்கிறோம், ஆனால் மிகுந்த கனி தருவதற்காகவே துறவரத்தை ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதிலே பலரை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆர்டினரி ஃப்ரூட்ஸ் ஓகே, எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரூட்ஸ், மிகுந்த அளவு கனி தரக்கூடிய வாழ்க்கை முறையை அர்ப்பணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த அதிகமாக கனி கொடுப்பவர்களாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் கேள்வி. கனி கொடுக்கிறோமா இல்லையா என்பதை கேள்வி அல்ல. ஆகவே அதிகமாக கனி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் கனி தரவும். எப்படிப்பட்ட கனி? அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே தேர்ந்தெடுத்தல் என்பது ஒன்று, ஏற்படுத்தியது என்பது இன்னொன்று. ஆகவே ஆண்டவன் உங்களை இந்த வாழ்வுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். instituted to this way of life. அப்படிப்பட்ட அதிகமாக கனி கொடுப்பதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும்? நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். ஆகவே 3 சிந்தனைகளை இணைந்திருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியதை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றேன். முதலாவது, யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தந்தையாய கடவுளிலிருந்து தான் பிரச்சனை, கடவுளிலிருந்து தான் பிரச்சனை. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் அவரிடமிருந்து தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? தேவையில்லாதவைகளை அவர் கழித்து விட்டு கொண்டே இருப்பார். வசந்த காலம் வர வேண்டும் என்றால் என்ன காலம் வரணும்? இலையுதிர் காலம் வரணும். வசந்தம் இல்லை என்றால் துளிர் இல்லை, மலர் இல்லை, காய் இல்லை, கனிகள் இல்லை. இலையுதிர் காலம் வர வேண்டும். இல்லை, தேவையில்லாததை நாமவே உதிர்க்க வேண்டும். மனுஷன் மட்டும்தான் தானாக உதிர்ப்பதில்லை. பாம்பு கூட தானாகவே தேவையில்லாத உரிச்சிடுது மாதம் ஒரு முறை. நம்ம தான் பல வருஷத்துக்கு அப்படியே அள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம், கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எது அது? நாம் இலையை உதிர்க்கவில்லை என்றால் கடவுள் வெட்டி எரிந்து விடுவார், தரித்து விடுவார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்றவைகளை, என்ன தேவையற்றவைகளை? சில சமயத்திலே தற்பெருமை, சுய கௌரவம். நான் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறேனே, எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாம் கிடைப்பது தேவை என்று அடம்பிடிக்கக்கூடிய மனநிலை. இதெல்லாம் ஒரு காலத்திலே மங்கி போய்விடும், உதிர்ந்து போகக்கூடிய இலைகள். இருப்பினும் அவைகளை நாம் பிடித்துக் கொண்டே இருக்கிறோம். இலைகள் மட்டுமல்ல, இந்த மரத்திலே புல்லுருவிகளும் ஆண்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய இந்த மரத்திலே என்ன புல்லுருவிகள்? கிளைகள் போன்று இருக்கும். அவைகள் பலன் தரவே தராது. விட்டு விட்டோம் என்றால் அந்த மரம் முழுவதையும் அது நாசமாக்கி விடுகின்ற புல்லுருவிகள். இதே போன்றுதான் நம்முடைய அக வாழ்விலும் எத்தனையோ புல்லுருவிகள் நமக்கே தெரியாமல் கிளைகளாக அங்கமிகமாக உழைத்துக் கொண்டே இருக்கும். அவைகள் கிளைகளை நம்பி நாமும் உரம் போட்டு வளர்த்து கொண்டே இருப்போம். நம்முடைய கௌரவம் என்று கடைசியிலே வெட்ட முடியாத அளவுக்கு மரம் முழுவதும் புல்லுருவிகளாகவே மாறிவிடும். எங்கே கனி கொடுப்பது? எங்கே மிகுந்த கனி தருவது? நாம் அவைகளை வெட்டவில்லை என்றால் கடவுள் வெட்டுவார். நேரம் அவர் வரமாட்டார்.
யாராவது ஒருத்தர் வழியா நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் வழியாக கூட நம்மிடத்திலே தேவையில்லாத கிளைகளை, புல்லுருவிகளை இறைவன் வெட்டி கொண்டே இருப்பார். அதுதான் துறவர வாழ்விலே நமக்கு மேலே இருப்பவர்கள் நாம் சொல்லும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது கடினமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கடினமாக இருந்தாலும் தேவையற்ற கிளைகள் நம்மிடமிருந்து விலகிச் செல்கின்றன என்ற மனநிலையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இறைவனோடு நாம் இணைந்திருப்போம். என்றால் புல்லுருவிகள் களைந்து எரியப்பட்டன. இல்லை என்றால் ஒரு காலத்திலே பலன் தராத மலட்டு மரமாக கூட நம்முடைய துறவற வாழ்வு அமைந்துவிடும். இரண்டாவதாக இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 6:56 எவன் என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிக்கின்றானோ அவன் என்னோடு இணைந்திருக்கிறான். நான் சொல்வதெல்லாம் இயேசு ஆண்டவருக்கு நம்மோடு இணைந்திருக்கிறான் என்றல்ல. எவன் இதை செய்கிறானோ அவன் என்னோடு இணைந்திருக்கிறான், நானும் அவனோடு இணைந்திருக்கிறேன். ஆகவே இயேசுவோடு நாம் இணைந்திருப்பதற்கு இரண்டாவது வழி இந்த அருள் அடையாள வாழ்வு. அருள் அடையாள வாழ்வு என்றால் என்ன? அரை மணி நேரம் திருப்பலி கண்டுவிட்டு சென்று விடுவது அல்ல, மாறாக அந்த அருள் அடையாளத்தையே வாழ்வாக மாற்றிக் கொண்டிருப்பதுதான் அருள் அடையாள வாழ்வு. இது என் உடல், இது என் இரத்தம். பங்கு பெறுகின்ற சிறப்பான இந்த துறவியருக்கும் ஆண்டவன் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகிலே பிறருக்கு எனது உணவாக மாறுங்கள், எனது இரத்தமாக மாறுங்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் இந்த வழிபாடு நடத்துகின்ற அருள் பணியாளர்களையும் அதிலே பங்கு பெறுகின்ற சிறப்பான துறவியர்களையும் அந்த நாள் முழுவதும் பிறருக்கு உணவாக, கடவுளுடைய உணவாக, கடவுளுடைய பானமாக நாம் மாற வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் அந்த அருள் அடையாள வாழ்விலே மிகவும் அர்த்தமுள்ளவர்களாக வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இயேசுவோடு இணைந்திருப்போம். அவ்வாறு இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டுமே நாம் மிகுந்த கனி தர முடியும். இறுதியாக நாம் அவரோடு இணைந்திருப்பதற்கு இன்னொரு மூன்றாவது வழியை யோவான் தனது முதல் கடிதம் 2வது அதிகாரம் 5 6 7 8 9 வரையிலே சொல்கின்றார். என்ன? ஒருவன் எனது கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவனே இயேசுவை அறிந்தவன், கடவுளை அறிந்தவன். கடைபிடிக்காமல் நான் கடவுளை அறிவேன் என்று சொல்லிக் கொள்பவன் பொய்யன். ஆகவே அவனிடத்தில் அன்பு இல்லை. எவன் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கின்றானோ அவனிடத்திலே கடவுளுடைய அன்பு நிறைவை பெறுகிறது. எவன் கடைபிடிக்கிறானோ அவனிடத்திலே கடவுளுடைய அன்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த வசனம் மிக முக்கியமானது. இதன் வழியாக நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்பதை அறிவோம். யோவான் தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே கடவுளுடைய கற்பனைகளை கடைபிடிப்பதன் வழியாகத்தான் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உலகறிய காட்ட முடியும். ஆகவே பணி செய்கின்ற தலங்களில் பிள்ளைகள் கற்பனைகளை, உள்ளத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த 10 கற்பனைகளை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்னதாக அந்த 10 கற்பனைகளும் துறவியர்களாகிய நம்முடைய உள்ளத்திலே 2 பலகைகளாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த பலகைகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாசனம், அந்த மீட்பின் சாசனம், உடன்படிக்கையின் சாசனம் மற்றவர்களால் எழுத படிக்க தெரியும் அளவிலே குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதைத்தான் எசேக்கியேல் உங்களுக்கு ஒரு கனிவான இதயத்தை கொடுப்பேன், அதிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் எழுதி வைப்பேன், யாரும் இனிமேல் இதை செய்ய என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வு கடவுளுடைய கற்பனைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த
பலகைகளை மோசே வழியாக கிடைத்த அந்த பலகைகளை வாசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்விலே அவைகள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவிலே பிரியமானவர்களை, இவ்வாறாக துறவற வாழ்வு என்பது கடவுளோடு இணைந்திருப்பதற்கு 3 வழிகள். தேவையற்றவர்களை கழித்து கழித்து வாழ்கின்ற வழி, அருள் அடையாள வாழ்வு வழி, ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடித்து பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு முறை. இவைகளை செய்தோம் என்றால் விவிலியத்தின் அடிப்படையில் இயேசுவோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதற்கு வெளி அடையாளங்கள். இவைகளை செய்து முடித்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரிகளை நாம் மனித சார்பாக மீண்டும் வாழ்த்துவோம். அவர்கள் விட்டு செல்கின்ற, வாழ்ந்து காட்டுகின்ற இந்த அருமையான பண்புகள் இளம் வயதில் இருக்கக்கூடிய துறவியர்களுக்கும் மற்ற நமக்கும் எடுத்துக்காட்டாக அமையட்டும். இறைவனுடைய வாழ்வு, இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான கொடைகள், இந்த நிலை நீடித்திருக்கக்கூடிய பலன் தருகின்ற இந்த வாழ்வு. இந்த religious life is not a infertile life, but it is a very fertile life. துறவற வாழ்வு என்பது அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்வு. என்ன கனிகள்? குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய கனிகள் இவர்களுக்கு. ஆனால் என்றும் அழியாத எத்தனையோ குடும்பங்களை உயர்த்திருக்கிறீர்களே, அந்த அவர்கள் இன்று உங்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களை நினைத்து மற்றவரிடத்தில் சொல்லுவார்கள், அந்த சகோதரினால் தான் நான் இந்த அளவுக்கு உயர்த்தேன் என்று. அப்படிப்பட்ட நிலையான நீடித்த பலன் தருகின்ற வாழ்க்கை முறையை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். கனி கொடுத்தால் போதாது, மிகுந்த கனி தர வேண்டும். அதன் மூலமாக இயேசுவுடைய சீடர்களாக வாழ வேண்டும். அதன் வழியாக தந்தைக்கு மாட்சி அளிக்க வேண்டும். மாட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரிகளை இறைவன் எந்நாளும் காக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் உங்களை எந்நாளும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்திருப்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன நம் தெய்வத்திடம் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக சமர்ப்பிக்கிறோம். என்று பேதுருவிடம் கூறிய இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தால் சிறப்பாக இன்று பொன்விழா கொண்டாடும் திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருள் தந்தையர்கள் அனைவரையும் உம் அன்பால் நிரப்பி, நல்ல ஆயனாம் இயேசு கிறிஸ்துவை போல தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை சிறப்பாக வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எம் மாகாண தலைவி அருட்சகோதரி ஆக்னஸ் மற்றும் அவர்களது ஆலோசகர்கள் அனைவரையும் உமது ஆற்றலாலும் வல்லமையாலும் நிரப்பி, உமது சித்தத்தின்படி எம் சபையை ஒளியின் பாதையில் வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
மற்றும் லியா அவர்களை உமது அருளால் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அவர்களின் சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பிற்கு நன்றி கூறி வரும் நாட்களில் அவர்களை உமது நன்மைகளாலும் வரங்களாலும் நிரப்பி நல்ல உடல் உள்ள நலனை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். இன்று தங்கள் பொன்விழாவை கொண்டாடும் அனைத்து சகோதரிகள் மற்றும் என் சகோதரிகளின் குடும்பங்களையும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் உமது அமைதியால் நிரப்பியருளும். இவர்கள் தங்கள் வாழ்வில் அன்பையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து பெற்றிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் சபையிலும் குடும்பங்களிலும் சிறப்பாக எம் அருள் சகோதரிகள் ரோசரி மற்றும் லியா அவர்களின் பெற்றோர் மற்றும் அவர்கள் குடும்பத்தில் மறைத்த அனைத்து விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இவரிடம் மௌனமாக மன்றாடுங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் அன்பான ஆண்டவரே, உலகம் முடிவுரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்கின்ற உடைய அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப கடந்த 50 ஆண்டுகளாக உங்களுடைய உடனிருப்பை இந்த சகோதரிகளுக்கு தந்து அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் மிகுந்த கனிகளை தரும்படியாக செய்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறோம். அவருடைய உற்றார் உறவினர்களை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி தந்தருளும். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். குளூனி சபையினரை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த விழாவிற்காக ஏற்பாடு செய்த அனைத்து மக்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். 50 ஆண்டுகளாக இந்த 2 நபர்கள் மூலமாக நீ செய்த அற்புதங்களுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் இறை பரப்பு பணிகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறோம். பல மக்களுக்கு சகோதரிகளாகவும் தாய்களாகவும் இருந்து அவர்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். அவர்களுக்கு உடல் உபாதைகளும் மன கலக்கங்களும் சஞ்சலங்களும் ஏற்படுகின்ற பொழுது நீர்தாமே அவர்களோடு கூட இருந்து உடனிருப்பின் வழியாக அவர்களுக்கு வலுவூட்டும். சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களே, என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்னுடைய வார்த்தைகள் என்றும் ஆறுதலை தரும்படியாக இருக்கிறது. குறைவான விசுவாசம் உள்ளவனே ஏன் கலங்கினாய் என்று புனித ராயப்புரை கைதூக்கியது போல அவர்கள் வலு குறைகின்ற பொழுதெல்லாம் எல்லாமே அவர்களை கைதூக்கி பாருங்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஆசீர்வதியும். அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிற இந்த நாளிலே தங்களுடைய வாழ்வு முழுவதும் மக்களாக பணி செய்திருக்கிறார்கள். உடைய அன்பை அவர்கள் வாழ்க்கையிலே சுவைத்திருக்கிறார்கள். இந்த துறவரத்தின் மூலமாக அவர்கள் நிறைவான மகிழ்ச்சியை கண்டிருக்கிறார்கள். வருகின்ற நாட்களிலே அவர்களுடைய உடல் துவண்டு இருக்கின்ற நேரத்திலும்
அவர்களுடைய உடல் வலிமை குறைகின்ற வேளையிலும் உம்முடைய உடனிருப்பும் இந்த சகோதரர்களுடைய உடனிருப்பும் என்றும் அவர்களோடு இருக்கும்படியாக செய்தார். உலகம் முடியும் வரை நாளும் உங்களோடு இருக்கிறேன். எங்களுடைய வார்த்தைகள் என்றும் அவர்களுக்கு வலுவையும் மன நிறைவை நிறைவாக தந்தர்கள். இங்கே வந்திருக்கின்ற குடும்பத்தார் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிகள். இதற்காக பல்வேறு வகைகளிலே உழைத்திருக்கின்ற அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதி. உடைய அன்பும் அரவணைப்பு பாதுகாப்பும் என்றும் இந்த சகோதரிகளோடு இருக்கும்படியாக செய்தார்கள். இவருடைய சாட்சியமான வாழ்வு மற்ற சகோதரிகளுக்கும் இறை மக்களுக்கும் நல்லதொரு மாதிரியாக இருக்கும்படியாக செய்தார்கள். நான் திராட்சைகளில் நீங்கள் அதன் கிளைகள் என்னோடு இணைந்திருக்கிறவர்கள் மிகுந்த கனிதருவீர்கள் என்ற நம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்னும் அதிகமான கனிகளை தரவும் அவர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் எவ்வாறு செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் உண்மை தேடி வந்து என்ன அழகாக போதிக்கின்றார், என்ன அருமையான காரியங்களை செய்கின்றார் என்றுமே நாடி வந்தது போல இந்த சகோதரர்களை தொடர்ந்து மக்கள் நாடவும் செய்தார்கள். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு நாமத்தில் எங்களுடன் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். லியா ரோசரை இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தங்கள் அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உடைய அன்பு திருமகனுடைய சாயலுக்கு அவர்கள் மேலும் ஒத்திருக்க அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் அனைவரும் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகவும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தன் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவோ உமது இரட்டினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள்
இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உளம் கனிய திருவிழமானே இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறார். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியன் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்திடும். நீர் விரும்பியபடியும் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்று யூபிலி விழா கொண்டாடுகின்ற சகோதரிகளின் குடும்பத்தில் மற்றும் இந்த சபையில் இருந்த அனைவரையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவர் வழியாகவே இவ்வுலகத்தில் எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Renewal of vows. Holy Trinity, wishing to be consecrated more intimately to Christ in answer to his call and to serve his church better, I, Sister Rosary of the Holy Trinity Chinapel, in the presence of the Virgin Mary, renew forever vows of obedience, of chastity, of poverty, in the congregation of the Sisters of St. Joseph of Cluny, and according to its constitutions. Holy Trinity, wishing to be consecrated more intimately to Christ in answer to his call and to serve his church better,
I, Sister Leah of the Holy Spirit Chinnapan, in the presence of the Virgin Mary, renew more forever vows of obedience, of charity, chastity, of poverty, in the congregation of the Sisters of St. Joseph of Brunei, according to its constitutions. எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராம். என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவனுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறியத உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாகும். Thank you.
எல்லாம் வல்ல இறைவா, ஆன்மீக உணவால் மானத்தாலும் ஊழியர்கள் இவர்களை நீர் உறுதிப்படுத்தியர்களும் அதனால் அவர்கள் நற்செய்தி விடுக்கும் அழைப்புக்கு எப்பொழுதும் உண்மையுடனிருந்து உம் திருமகனின் உயிருள்ள சாயல்களாக எங்கும் என்றும் விளங்க அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வாழ்வில் உடல் பிறந்த இரத்தங்கள் வாழ்க்கையை பயிற்றுவித்த பயிற்சியாளர்கள், வாழ்க்கையில் முன்னேற ஊக்குவித்தவர்கள், வாழ்வில் உடல் பயணித்த நண்பர்கள், வாழ்க்கை பணிகளால் பயனடைந்தவர்கள், துறவர குழும வாழ்வில் எமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியோடு நினைவு கூர்ந்து வாயார வாழ்த்துகின்றோம். மற்றும் உடல் உழைத்த உதவியாளர்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி.
மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னங்கில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் விரிகிறதே இறையுறவில் மகிழ்கிறதே. தாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. தாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிதே, என் வாழ்வில் ஈடேதும் இதற்கில்லையே. நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே, நிஜமான உன்னன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். என் கால்கள் இறைவார்த்தை வழி செல்லவே, என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. என் கால்கள் இறைவார்த்தை வழி செல்லவே, என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. உயிர் மூச்சே நீதானே என் தெய்வமே, உனையன்றி எனக்கிங்கு வாழ்வில்லையே. நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே, நிஜமான உன்னன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் விரிகிறதே இறையுறவில் மகிழ்கிறதே. தாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. தாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஆ
இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும்